எங்கள் வீட்டிலலாம் வந்து பாஸ்டிங் ப்ரேயர் பண்ணாங்க. நீதியின் சூரியன் தான் உழைக்கணும், நீதியின் சூரியன் தான் வரணும். என் பொண்டாட்டிகிட்ட சொல்கிற பற்றியாம்மா உங்கள் ஆட்சி தானே வந்து உங்கள் ஆட்சியில் தான் உங்கள் புள்ளியை சாய்ச்சிட்டாங்க. எதுனா வந்தாங்களா யாருனா? எதா இல்லை, யார் மூலியமாச்சும் சொல்லி எதனா என்னம்மா என்ன ஆச்சு எதா ஒன்றுமே கிடையாது. ஏன்னா சம்மந்தப்பட்டமே அவங்க தான் இருக்கிறாங்க. இங்கே ஒரு லேடி திமுக சேர்ந்த சுமதி, அங்கே ஒருத்தர் எம்கே மூர்த்தி, இவங்க கூட்டு சேர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட டேஷனில் சொன்னாலும் இது பண்ண மாட்டாங்க. நான் 3 பேர் என்னை ஸ்டேட்மெண்ட் நைட்டு கூட்டின்னு போனாங்க. 3 பேர் சொன்னேன், ரீட்டா, செல்வி, சுமதி, இவங்கெல்லாம் இங்கே இருந்தாங்க. நான் பைக்கில் வர ஓடுறாங்க, எல்லாம் பொம்பளைங்க ஓடுறாங்க. இவங்க இல்லாமல் இங்கே சம்பவம் நடக்கலை. இவங்க இங்கே இருந்தாங்க. இந்த 3 பேர் இங்கே இருந்தாங்க. இந்த 3 குடும்பம் இருக்குது பற்றிலாம், இந்த 3 குடும்பம் தான் இந்த ஊரையே கெடுக்கிறது. இந்த 3 குடும்பத்தோட பசங்க தான். அதில் ஒரு குடும்ப பசங்க 2 பேர் போயிடுச்சிங்க. ஆமாம், எல்லாரும் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறது தான் இப்போ இருக்குது. இது ஒன்று தான். இந்த ஒரு குடும்பம், இந்த சுமதி, முனியா, இவங்களோட குடும்ப பசங்க தான் எல்லாத்தையும் பண்ணுறது. வேலை வெட்டி கிடையாதுங்க. வேலை வெட்டி கிடையாது. உனக்கு எப்படி சோறு கல்யாணம்லாம் பண்ணி வச்சுக்கிற பொண்ணு வச்சுருக்கிறீங்க, உனக்கு எப்படி ட்ரெஸ்ஸு? உங்கள் அப்பனுக்கு வேலை கிடையாது. அவங்க அம்மா சுமதி வந்து ஓனெக்ஸில் பெருகிற, உனக்குன்னா ஓனெக்ஸில் 1 லட்ச ரூபா சம்பளம்.